நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ஆதி திராவிடர் மேம்பாட்டுக்கு அரசு பாடுபடும் என்று ஆதி திராவிடர் நலக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை மாநில அளவிலான ஆதி திராவிடர் நலக்குழு கூட்டம் அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி பேசும்போது, திட்ட ஒதுக்கீட்டில் ஆதி திராவிட சமுதாய வளர்ச்சிக்காக 16.9% ஒதுக்கித் தர வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை தனது தலைமையிலான அரசு நிறைவேற்றியதாகவும், நிதி அந்த சமுதாயத்திற்கு முழுமையாக பயன்பட வேண்டும் என்பதே தனது எண்ணம். மேலும் ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை நல்ல கல்வி, இருப்பிடம். எனவே ஆதி திராவிட மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம். அவர்களின் மேம்பாட்டுக்கு அரசு பாடுபடும் என்று பேசினார். ஆதி திராவிட மக்கள் அனைவரும் பொருளாதார நிலையில் உயர வேண்டும், நல்ல வாழ்க்கை தரத்தை அடைய வேண்டும். இந்த வளர்ச்சியானது புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கினை பெறுகிறது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அரசுடைய எண்ணமாகும். உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், நீங்கள் அறிந்த ஒன்று, திட்ட ஒதுக்கீட்டில் ஆதி திராவிட மக்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய சிறப்பு கூறு நிதி 16.19 விழுக்காடு ஒதுக்கி தர வேண்டும் என்ற நீண்ட நாளைய பல ஆண்டுகளான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தது என்னுடைய தலைவர் இருந்த கடந்த அரசு என்பதை நீங்கள் அனைவரும் முதலாக சிறப்பு கூறு நிதி 16.19 விழுக்காடு தனியார் ஒதுக்கி அந்த நிதி முழுவதுமாக ஆதி திராவிட மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். முழுவதுமாக திட்டங்கள் அந்த இன மக்களுக்கு சரியான சென்றடைய வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தது என்னுடைய தலைவரான பிப்டிக் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அங்காளன், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழக தலைவர் பிரசாந்தகுமார், மேலும் தலைமை செயலர் சத்தியவதி, துறை செயலர் விவேக் பாண்டே, கலெக்டர் தீபக்குமார், தேசிய ஆணைய இயக்குநர் ராமசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஆதி திராவிடர் மக்களுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள், ஆதி திராவிடர் துணை திட்ட செயல்பாடு, அவர்களுக்கு அரசு பணி ஒதுக்கீடு, வன்கொடுமை சட்டம், அம்மக்களின் நலன் மற்றும் உரிமைகள் குறித்தும் அவற்றை மேம்படுத்துவதற்கான நம்பிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் 16 அரசு உறுப்பினர்கள், 26 அரசு சாரா உறுப்பினர்கள், 18 அரசு சிறப்பு அழைப்பாளர்கள், பல்வேறு துறைகளில் இருந்தும் மற்றும் 30 அரசு சாரா சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மேட்டுப்பாளையத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பை தயாரித்த தனியார் தொழிற்சாலையை மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து உற்பத்திக்கு தடை விதித்தனர். புதுவையில் 50 மைக்ரானுக்கும் குறைவாக உள்ள பிளாஸ்டிக் பைகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டும் சிலர் விற்பனை செய்வதாக புகார் வந்ததால் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பல்வேறு கடைகளுக்கு சென்று சோதனை செய்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தொழிற்பேட்டையில் ஒரு தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் 40 மைக்ரானுக்கும் குறைவான பிளாஸ்டிக் பைகள் தயார் செய்யப்படுவதாக தகவல் கிடைத்ததால் பொறியாளர் ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் மேட்டுப்பாளையம் தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஆய்வு செய்ய சென்றனர். அதிகாரிகள் வருவதை கண்ட ஊழியர்கள் கதவை மூடிவிட்டு ஓடினர். பின்னர் அவர்களை வரவழைத்து சோதனை நடத்தியதில் 40 மைக்ரானுக்கும் குறைவான பிளாஸ்டிக் பைகள் தயாரிப்பது கண்டறியப்பட்டு விற்பனைக்காக தயாரித்து வைத்திருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட பைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் உற்பத்திக்கு தடை விதிக்கப்பட்டதோடு தொழிற்சாலை மேலும் இயங்காமல் இருக்க மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிரடி நடவடிக்கையால் தொழிற்சாலை ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இத்தகைய தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்கிறார்களா என்று நாங்கள் சோதனை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த சோதனையில் மேட்டுப்பாளையத்தில் உத்ரா பிளாஸ்டிக் என்ற தொழிற்சாலையில் 20 மைக்ரான் அளவிற்கு பிளாஸ்டிக் பைகள் உற்பத்தி செய்வதை கண்டுபிடித்தோம். இவற்றுக்கு சட்டப்பூர்வமாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தொழிற்சாலையினுடைய மின் இணைப்பு துண்டிக்க நடவடிக்கை எடுக்கும். போலி சான்றிதழ் வழங்கிய வருவாய்த்துறை அதிகாரிகள் 6 பேரை தற்காலிக பணி நீக்கம் செய்து கலெக்டர் தீபக்குமார் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுபவர்களுக்கு 1 லட்சம் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது.
ஆனால் ஏழைகள் பயனடைய வேண்டிய இத்திட்டத்தில் அரசு ஊழியர்கள் பணக்காரர்கள் பலர் பயனடைந்துள்ளதாக சிபிஐக்கு புகார்கள் சென்றதால் சிபிஐ அதிகாரிகள் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தில் சோதனை செய்து சில அதிகாரிகளை தற்காலிக பணி நீக்கம் செய்தனர். இந்நிலையில் அரசு ஊழியர்கள் பணக்காரர்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பதாக ஆண்டொன்றுக்கு 24,000 ரூபாய் வருமானம் என சான்றிதழ் வழங்கி இருப்பது தெரியவந்து போலியாக சான்றிதழ் வழங்கிய 6 அதிகாரிகளை தற்காலிக பணி நீக்கம் செய்ய கலெக்டர் தீபக்குமார் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கிராம நிர்வாக அலுவலர்கள் வில்லியனூர் திருவேங்கடம், பாகூர் பிச்சையப்பன், வருவாய் அதிகாரிகளான வில்லியனூர் ஐயனார், சுசிலா, பாகூர் சர்வேஸ்வரன், சர்வேத்துறை இளம்பிரியன் ஆகியோர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து திரைப்பட நகரம் அமைப்பதற்கான நடைமுறைகள் குறித்து ஆலோசித்தார். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் புதுவையில் திரைப்பட நகரம் அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தை பார்வையிட புதுவை வந்தார். புதுவை வந்த அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து திரைப்பட நகரம் அமையும் இடம், திரைப்பட நகர திட்டத்திற்கான நடைமுறைகள் குறித்து ஆலோசித்தார். அப்போது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், கார்த்திகேயன் மற்றும் சரத்குமார் ரசிக மன்ற நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவையில் பெய்த தொடர் மழையால் வாழைக்குளம் அரசு குடியிருப்பில் கான்கிரீட் காரை பெயர்ந்து விழுந்ததால் அங்கு குடியிருக்கும் மக்கள் பீதியில் உள்ளனர். புதுவையில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது. அதேபோன்று நேற்று பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் வாழைக்குளம் பகுதியில் கடந்த 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அரசு குடியிருப்பில் 2க்கும் மேற்பட்ட வீடுகளின் கான்கிரீட் ஸ்லாப் இடிந்து விழுந்தது. இதில் ஆனந்தன் என்பவரின் வீடு பலத்த சேதமடைந்தது. குடியிருப்பு கட்டி 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதால் தொடரும் மழை காலத்தில் வீட்டின் நிலை குறித்து அங்கு குடியிருக்கும் மக்கள் பீதியில் உள்ளனர். புதுவையில் திரைப்பட நகரம் அமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களை அமைச்சர் தியாகராஜன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவையில் திரைப்படம் நகரம் அமைக்க அரசு முடிவு செய்ததை அடுத்து அதற்கான இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட இருளஞ்சந்தை, மணப்பட்டு, மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள இடங்களை அமைச்சர் தியாகராஜன் நடிகர் சங்க தலைவர் சரத்குமாருடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது திரைப்பட நகரம் அமைக்கப்படும் இடம், அதில் உருவாக்கப்படும் வசதிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன், கார்த்திகேயன் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுவை வில்லியனூரில் தூர்தர்ஷன் ஒளிபரப்பு நிலைய டவரில் ஏறி துப்பாக்கியால் சுட்டு போலீஸ்காரர் தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவை வில்லியனூரை அடுத்த தட்டாஞ்சாவடியில் உள்ள பிரச்சார் பாரதி என்ற தூர்தர்ஷன் ஒளிபரப்பு நிலையத்தில் புதுவை ஆயுதப்படை போலீசார் பாதுகாப்பு பணியினை மேற்கொண்டு வந்த நிலையில் சுதானா நகரைச் சேர்ந்த தலைமை காவலர் பிரான்சிஸ் நேற்றிரவு பணியில் இருந்தபோது காலை நேர பணியினை மாற்ற வந்த 2 ஆயுதப்படை போலீசாருடன் வாய்த்தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பிரான்சிஸ் தான் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி வெளியே செல்லுமாறு போலீசாரை எச்சரித்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் அங்கிருந்து வெளியே வந்த நேரத்தில் பிரான்சிஸ் கட்டிடத்தின் மேல் மாடிக்கு சென்று துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டினார். தகவல் அறிந்து ஆயுதப்படை போலீசார் வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து துப்பாக்கியுடன் நின்றிருந்த பிரான்சிஸை சமாதானப்படுத்த முயன்ற போது எதிர்பாராத விதமாக அவர் போலீசாரை நோக்கி 2 முறை சுட்டார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக குண்டுகள் யார் மீதும் படவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் அங்கிருந்து வெளியேறி நிலைய கேட்டை பூட்டினர். பின்னர் அவரது மனைவி, மகனை வரவழைத்து பேச வைத்து சாதுரியமாக மப்டி உடையில் போலீசார் மேலே சென்று பிரான்சிஸ் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கினர். பின்னர் அவரை மடக்கி பிடித்து கீழே அழைத்து வந்து வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இச்சம்பவத்தால் வில்லியனூரில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை உழவர்கரை தொகுதியில் தண்ணீர் செல்ல தடையாக இருந்த சிறு பாலத்தை அகற்றும் பணியினை அமைச்சர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டு விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட், பாவாணர் நகர், ஜவஹர் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை ஒட்டியுள்ள குண்டுசாலை வாய்க்காலின் குறுக்கே அமைந்துள்ள சிறு பாலம் மிகவும் தாழ்வாக இருந்ததால் மழையில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி வெளியேறாமல் ஊருக்குள் தண்ணீர் புகும் அபாய நிலை ஏற்பட்டது. இதனை பார்வையிட்ட அமைச்சர் பன்னீர்செல்வம் தண்ணீர் செல்ல தடையாக உள்ள சிறு பாலத்தை அகற்றுமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். அதன்படி அவர்கள் சிறு பாலத்தை அகற்றும் பணியினை மேற்கொண்டனர். பணியினை பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் பணியினை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். அப்போது பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர்.
புதுவையை அடுத்து தைலாபுரத்தில் நடைபெற்ற 6 கோயில்களின் கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவையை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் தைலாபுரத்தில் உள்ள சித்தி விநாயகர் கோவில், பொறையாத்தம்மன் கோவில், ஸ்ரீ கிருஷ்ணன், திரௌபதி அம்மன், கூத்தாண்டவர் மற்றும் ஐயனாரப்பன் கோவில்களில் திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகம் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற கோபூஜை, நாடி சந்தானம், யாத்ராதானம், கடம் புறப்பாடு போன்ற வழிபாடுகளிலும் தொடர்ந்து நடைபெற்ற கும்பாபிஷேகத்திலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டதை தரிசனம் செய்தனர் மற்றும் அதனை அடுத்து நடைபெற்ற சாற்று முறையிலும் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தைலாபுரம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்த சுற்றுலா வளர்ச்சிக் கழக படகு ஓட்டுநர்கள் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுவை சுற்றுலா வளர்ச்சிக் கழக படகு ஓட்டுநர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால், மாஹே, ஏனாம், புதுவை ஆகிய 4 பிராந்தியங்களிலும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் படகு ஓட்டுநர்கள், சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு ஊழியர்கள் சங்க தலைவர் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதுகுறித்து ஊழியர்கள் கூறுகையில், சார், நாங்கள் கடந்த 3 நாளாக படகுத்துறை ஊழியர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, தலைமையில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனம் மற்றும் உஸ்டேரி, காரைக்கால் அனைத்து பிராந்தியங்களும் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்கள் நியாயமான கோரிக்கைகள் வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இது மேலான இயக்குனரோ அல்லது நிர்வாகமோ எங்களுக்கு கூட்டி இதுவரையும் பேச்சுவார்த்தை பண்ணல. அதுக்கு முரண்பாடாக எங்களுக்கு வேலைக்கே வராது 4 நாளுக்கு சம்பளம் கட் பண்ணியிருக்காங்க, பிடித்தம் செய்திருக்காங்க. இது விதிமுறைக்கு மாறாக உள்ளது நாங்கள் கருதுகிறோம். எனவே சுற்றுலா பயணிகளுடைய அவங்களுடைய நலனுக்காக நாங்கள் படகு ஓட்டத்துக்கு இன்று தயாராக தான் இருந்தோம். ஆனால் நிர்வாகம் எங்களுக்கு அதிரடியாக சம்பளத்தை பிடித்து மிரட்டும் தோரணையில் இருக்கிறதுனால நாங்கள் இதை வன்மையாக கண்டித்து இன்னைக்கு புதுச்சேரி PTDC சுற்றுலா அலுவலகத்து தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.